நெய் போட்டுக்கோங்க 2 ஸ்பூன். முந்திரி பருப்பு 4 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக பவுலில் வச்சுக்கோங்க. ரவையை போட்டு வறுத்துக்கோங்க. இது கலர் மாறி வரும்போது எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டு வெங்காயத்தை போடுங்க. நெய் சூடாயிடுச்சு. போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கிட்டு பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காய்களை போடுங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குட்டி குட்டியாக போடுறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. கேரட் போட்டுருங்க. போட்டு வதக்கிடுங்க நல்லா. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொட்டணும். காய் வெந்துருச்சு. ரவையை இதில் கொட்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிடும். இதுவே ட்ரை ஆகிடும். இன்னும் நல்லா கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. ரவை கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறுங்க, வெந்துடும். இல்லைன்னா மூடி போட்டால் கூட வெந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் காய்கறிங்க நிறைய கலந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு காலைல செஞ்சு கொடுங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி.
தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிக்க வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக வச்சுக்கணும். நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி.